ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் 2ஆம் தேதியாகி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை தங்கத்தோட விலை கிராமிற்கு 225 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் 15,775 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,26,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 17,209 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,37,672 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாம். காலை 8:15 நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து தான் காணப்படுது. ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 12 பைசா கிட்ட வீக்காக தாங்க இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சு நம்மளுக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனிக்கிழமை காலையில் விலை நிர்ணயம் பண்ணாங்க இல்லைங்களா, அப்போ இருந்த ரேஞ்ச் அப்படியே இருந்து நம்மளுக்கு சனிக்கிழமை மதியம் 2வது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணாங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த சேஞ்சஸ்ஸு இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரேட் அதிகரிக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே வந்து திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நமக்கு மார்க்கெட்டோட ரேட் வந்து அதிகரிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, இன்று வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகலைங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு சனிக்கிழமை மதியம் ஒரு 350 ரூபா கிட்ட ஏற்றிருந்தாங்க. நேற்றும் பார்த்திங்கன்னா 225 ரூபா வந்து அதிகரிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே மார்க்கெட்டில் வந்து அப் வரல. ஒரு 150லேருந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் தான் வந்து ஒரு அப்பு போயிருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து எக்ஸஸாக தான் வந்து உங்களுக்கு அதிகரித்து வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கலாம். சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று அதிகரிச்சிருந்தாலும் நம்மளுக்கு ஏற்கனவே வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமான ரேட் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, இன்று வந்து விலை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அது நடக்காமல் கூட போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை மறுபடியும் வந்துட்டு ரேட் வந்து சர்வதேச லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விலை வந்து மாற்றாமல் அதே விலையில், அதாவது 15,775 வைத்திருக்கலாம். இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 200 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இன்று இருக்குங்க. ஆனால் சர்வதேச லெவலில் தங்கத்தோட ஒரு சின்ன ஏற்றம் தான் இருக்குது. நம்மளுக்கு அதற்கு முன்னதாகவே இங்கே இந்தியாவில் நமக்கு வந்து இங்கே மார்க்கெட் ரேட் வந்து ஆல்ரெடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளியோட விலையிலும் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா, நமக்கு சனிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆனப்போ இருந்தது போல தான் இருந்துகிட்ருக்கு. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே நம்மளுக்கு ஏற்கனவே வந்து அதிகரித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறனால வந்து குறைச்சாலும் குறைக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு 9:45லேருந்து 10 மணிக்குள்ள தெரியப்படுத்துகிறேங்க. மதியம் ஏதாவது உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மீண்டும் அதிகரித்தாலும் அதிகரிக்கலாம் சர்வதேச லெவலில். ஸோ ஈவினிங் ஏதாவது ரேட் சேஞ்சஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது இதுதான் நிலவரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன விலை நிர்ணயம் ஆகுதுன்னு பார்த்துட்டு 9:45லேருந்து 10 மணிக்குள்ள தெரியப்படுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.